ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாரதாஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் எம்சிஏ எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஏப்ரல் 2024க்கு உண்டான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஜிக்கு நேற்று எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. இப்போது பிஜிக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி விட்டுருக்காங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. அந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஜி இந்த செமஸ்டர் பேட்டர்ன், அதாவது செமஸ்டர் பேட்டர்ன், இந்த கரண்ட் கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உண்டான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வந்திருக்கு. ஏற்கனவே உள்ள மாதிரி தான் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்ளிகேஷனுக்கு ஒரு 75, அதுக்கப்புறம் மார்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 150, அது டிஃபால்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் தியரிக்கு பார்த்தீங்கன்னா பிஜியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தியரி பேப்பருக்கும் 200 ரூபா. உங்களுக்கு எத்தனை பேப்பர் இருக்கோ இன்ட்டு 200. அப்போ சப்போஸ் ஒரு 4 பேப்பர் இருந்துச்சுன்னா 4 × 200 800 ரூபா. அது மாதிரி உங்களுக்கு பிஜிக்கு ஒரு தியரி ஒரு பேப்பருக்கு 200 ரூபா வரும். அது இல்லாமல் பிஜி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இருக்குன்னா, ஒரு ப்ராக்டிக்கலுக்கு அதாவது 3 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 300 ரூபா போட்டிருக்காங்க. 3 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறப்போ எம்எஸ்சி மேக்ஸு, எம்காம், அது எம்காம்லேயே எஃப்எம் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், அது பண்ணால் எம்காமில் பிஎம், எம்எஸ்சி ஜியாகிரஃபி, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கல் இருக்கும். அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலுக்கு 300 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஜிலே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபீஸ், அதாவது இந்த எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், பாட்டனி, சுவாலஜி, எம்எஸ்ஐடி இவங்களுக்கெல்லாம் 4 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கல். அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலுக்கு 350 சொல்லியிருக்காங்க. 350 வரும். அதுக்கப்புறம் பிஜிலே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஃபீஸ் ஒரு ப்ராக்டிக்கல் 450. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. அந்த எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு 6 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கல், அதேமாதிரி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 3 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கல் இருந்துச்சுன்னா அவங்க 450 கட்டணும். அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் எம்பிஏ அண்ட் எம்சிஏயில் அகாடமிக் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த அகாடமிக் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக ஃபைனல் இயர் படிக்கிறவங்களாக இருந்தால் ஒரு 600 ரூபா எக்ஸஸாக கட்டணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயருக்கு கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 600 ரூபா வரும். ஃபைனல் இயருக்கு மட்டும் அவங்க எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிஜியில் யாருக்கும் ப்ராஜெக்ட் இல்லை வைவா இருந்துச்சு அப்படின்னா, ப்ராஜெக்ட் வைவாவாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு 600 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிஜியில் எதெல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான அமௌண்ட்டை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். ஏற்கனவே முந்தின வீடியோவில் ஆன்லைனில் எப்படி பே பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. சப்போஸ் அது தெரியாதவங்க நீங்கள் அதை பார்த்து ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம் ஃபீஸ் பிஜியை பொறுத்த வரைக்கும் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைன் இல்லாமல் யூஜிக்கு இருக்கிற மாதிரி தான் பிஜிக்கும் பார்த்தீங்கன்னா 15th மே, அதாவது இந்த மாதம் 15ஆம் தேதி ஃபைன் இல்லாமல் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஃபைன் இருக்குது. அதாவது 300 ஃபைன், அது 300 ஃபைன் வித் ஜிஎஸ்டி 18% சேர்த்து இந்த 354 ரூபா ஃபைன் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22, அதாவது 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸஸாக 354 ரூபா நீங்கள் கட்டணும். உங்களோட எக்ஸாம் ஃபீஸ் வித்து ஃபைன் அமௌண்ட் 354 ரூபா கட்டணும். சப்போஸ் 22ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸஸாக 944 ரூபா நீங்கள் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அதை 800 + ஜிஎஸ்டி 18% சேர்த்து 944 ரூபா பார்த்தீங்கன்னா ஃபைன் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 15th நீங்கள் கட்டிட்டீங்க, 5ஆம் தேதி வரைக்கும் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் என்ன இருக்கோ அஸ் யூஷுவல் ஃபீஸ் மட்டும் வந்துடும். 15th அந்த 5ஆம் தேதியை தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் 22ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 354, 22ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 944 ரூபா ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் உங்கள் எக்ஸாம் ஃபீஸோடு சேர்த்து. அதேமாதிரி பிஜியை பொறுத்த வரைக்கும் தியரி, ப்ராக்டிக்கல், அதுக்கப்புறம் வைவா, இதெல்லாம் இதுக்குண்டான டேட்ஸ் என்னென்னா கூடிய சீக்கிரம் வெப்சைட்லேயே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா யூஜிக்கு ஏற்கனவே டேட் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு யூஜிக்கு 3rd வீக் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பிஜிக்கு டேட் பின்னால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இதுக்கு அப்ளிகபிளாக இருக்கீங்களோ அந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ஃபீஸ் கட்டிக்கலாம். அந்த எக்ஸாம் ஃபீஸ் ஆன்லைன்லேயே கட்டிக்கிட்டு அந்த ரெசிப்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் அப்ளிகேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அந்த ஃபீஸ் ரெசிப்டோடு சேர்த்து நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும். அந்த ஃபில் பண்ண அப்ளிகேஷன் எல்லாமே ஃபார்ம்லாம் எப்போ யூனிவர்சிட்டியில் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதம் லாஸ்ட்டு, அதாவது 31 மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ரீச் ஆகிற மாதிரி முன்னாடியே கட்டி நீங்கள் அனுப்பிச்சி விட்டுறலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம், ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.